ரொம்ப விசேஷமானது. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன வந்து லவ் பண்றாரு, என்ன 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 அன்பு செய்யறாரு அப்படிங்கறத நினைக்கும் போது இன்னும் கூட என்ன அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்தது. ஒரு வருஷம் அவங்களோட ஜபக்குழுல, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கேன் அவங்களோட ஜபக்குழுல. அப்படி ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேற ஒரு இடத்துல நான் சீரியல்ஸ் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்டின் பிலிம் ஒண்ணு எனக்கு பண்ணிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து நிக்கிறேன். ஒரு ஆன்டி அங்கிள் இந்த பிரஜாபதின்ற ஒரு நாட்டிய நாடகம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி அவங்க நாட்டிய நாடகம் 15 வருஷமா ஃப்ரம் பர்த் டு ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் வந்து அவங்க டான்ஸ் டிராமாவா ப்ரெடிக்ட் பண்றாங்க. அவங்க பல இடங்கள்ல இந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்ல அவங்க வந்து இந்த நாட்டிய நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து எனக்கு அன்னைக்கு வராங்க, வந்துட்டு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. தேங்க்ஸுங்க. அப்போ எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து உங்களுக்கு யாராவது பரதநாட்டியம் டான்ஸ் தெரியும், ஏன்னா சின்ன வயசுல இருந்து 6 வயசுல இருந்து நான் பரதநாட்டியம் கத்துண்டேன். நிறைய கோயில்கள் எல்லாம் அப்பெல்லாம் ஆடுவேன். ஹிந்துவா இருக்கும் போது கோயிலா ஆடுவேன். ஸ்கூல் ஸ்பான்சர் நான் தான், காலேஜ் ஸ்பான்சர் நான் தான். அந்த அளவுக்கு பரதநாட்டியத்துலன்னா என்னதான் கூப்பிடுவாங்க. சோ இந்த ஆன்டியும் அங்கிளும், அவங்க அங்கிள் பேர் வந்து ரூபர்ட் ரகுநாதன், ஆன்டி பேர் வந்து ஜெயா ரூபர்ட். சோ இவங்க 2 பேரும் வந்து என்ன கேட்டாங்க, உங்களுக்கு யாராவது கிளாசிக்கல் டான்சர் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நானே ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான், உங்களுக்கு ஏதாவது கோரியோகிராஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல கோரியோகிராஃப் எல்லாம் ஆள் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு மெயின் கிளாசிக்கல் டான்சர் தேவைப்படுது, உங்களுக்கு யாராவது தெரியுமா? இல்ல ஆண்டி, நான் வந்து கிளாஸ் எல்லாம் வச்சு நடத்தல, நான் 16 வருஷம் ஆச்சு நான் விட்டு. எப்ப நான் வந்து கல்யாணம் ஆச்சோ அப்பத்துல இருந்து நான் விட்டுட்டேன். எனக்கு வந்து கிளாசிக்கல் தெரியும், ஆனா 16 வருஷம் நான் ஆடல அப்படின்ட்டேன். அப்போ என்னோட அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அவங்க நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கால் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒண்டிக்கார எல்லா வேலைகளும் கவனிக்கணும். வெளி வேலை, வீட்டு வேலை, சமையல் வேலை, எல்லா வேலைகளும் நான் தான், ஷூட்டிங் வேலை, எல்லா வேலைகளும். ஸோ அதனால நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஆண்டி எங்க டைரக்டர் மூலமா எனக்கு நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து பிரஜாபதி ஆண்டி பேசுறேம்மா, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க வீடு மயிலாப்பூர், நான் வல்சராகம்ல இருந்தேன். போனேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, அன்னைக்கு நாங்க வர்றத மாதிரியே இல்லை, எங்களுக்கு ஒரு கிளாசிக்கல் டான்சர் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு எங்களோட வீட்டுல விஜில் சர்வீஸ், நைட் இரவு ஜெபம் எங்க வீட்டுல நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1.5 வருஷமா அவங்க வந்து